Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நமது இணைப்பில் திருமிகு துரைக்கருணா அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. 2017 கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் உடைச்சு பேசினாரு. முன்னாடியே சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ் தான் சொல்ல வேண்டாம்னு அவரே சொல்லி கையெழுத்து வாங்கினதா அவர் சொன்னாரு. ஆனா இப்ப பேசின இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல ஏற்கனவே நாங்க கையெழுத்து போடும்போது நாங்க தெரிஞ்சுதான் போட்டோம், முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுதான் போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நேத்து இபிஎஸ் சொன்ன விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்ற விஷயமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்ப தனியரசு கிட்ட நாங்க கேட்ட விஷயமா இருக்கட்டும், மாறுபட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் கருத்தை மாறி மாறி சொல்றாங்க. உங்களோட பார்வை என்ன? இல்ல, கூவத்தூரில் நடைபெற்ற அந்த இன்கேமரா மீட்டிங், அங்க நடந்த விஷயங்கள் அங்கு சம்பந்தப்பட்ட திரு டிடிவி தினகரன், அதுல பிரத்யேகமாக இடம்பெற்ற டிடிவி தினகரன் தெரிவிக்கிற கருத்து தான் சரியானது, உண்மையானதுங்கிறதா என்னோட பார்வை. அவரே குறிப்பிட்டது மாதிரி, மரியாதைக்குரிய சகோதரர் தனியரசு குறிப்பிட்டது மாதிரி, அந்த மரியாதைக்குரிய திருமதி சசிகலா, தினகரன், தங்கமணி, வேல்மணி போன்ற அந்த முக்கிய பிரமுகர்கள் மத்தியில பேசுகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். பல சீனியர்கள் இருக்கிற பொழுது என்ன நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நான் தான் முதலமைச்சர்னா பல பேர் தயக்கம் இருக்கலாம், தென் மாவட்டங்கள்ல மத்திய மண்டலங்கள்ல இருக்கிறவங்க அதிருப்தி வெளிப்படுத்தலாம், அதனால எல்லோருடமே ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. சொன்னதனுடைய விளைவாகத்தான் திரு டிடிவி இந்த கருத்தை வெளிப்படையா சொல்றாரு. திரு தனியரசு அவர்கள் சொல்ற மாதிரி, அறிவித்ததற்கு பிறகு, இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்ததற்கு பிறகு அந்த இணைப்பு 122 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து பெறப்பட்ட இணைப்பு அதுல வந்திருக்கும், அப்படிதான் நான் பாக்குறேன். எனவே இங்கு இன்னும் பல விஷயங்கள் வெளிப்படையாக அவங்க கூவத்தூர்ல என்ன நடைபெற்றுங்கிறது போக போக வெளியில வரும், வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனால் இன்றைய சூழல்ல தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தத்தை புரியாமல் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான வியூகங்களை, காய் நகர்த்தல்களை பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. நேற்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது ஒரு தலைமைத்துவ பண்போ எதுவுமே இல்லாமல் ஒரு தானடித்த மூப்பாக ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மையோடு அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் தான் அதிமுக, என்னை தவிர வேற யாரும் இந்த கட்சியில அதிகாரம் செலுத்த முடியாது அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது ஜனநாயக விரோத போக்கு. இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது தொண்டர்களின் இயக்கம் என்று பிரகடனப்படுத்தினா தொண்டர்களை, நிர்வாகிகளை மதித்தார். அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அரவணைத்தார். 1976 அதிமுக அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்கிற பொழுது முன்னணி தலைவர்கள் கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன், பிள்ளப்பன், இந்திரகுமாரி போன்றவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பேச அனுமதித்தார். அதுதான் ஜனநாயகம். அவர் முன்னாடியே அவருடைய முடிவு சரியில்லை, இந்த போக்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்தார்கள். அதற்கு பலரும் எதிர்ப்பு கூச்சல் போட்டாங்க, பேசக்கூடாது தலைவருக்கு எதிரான. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுந்து ஜனநாயக ரீதியில் இந்த கட்சியை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம், எனவே அவர்கள் கருத்தை தெரிவிக்கட்டும், மாற்று கருத்து இருந்தால் அவர்கள் பேசட்டும் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் மனோகரன், எஸ் சி சோமசுந்தரம், காளிமுத்து போன்றவர்களை இந்த எதிர்ப்பாளர்களுக்கு பதிலளிக்க வைத்து ஒரு ஜனநாயக ரீதியில இந்த கட்சியை நடத்தியவர் தான் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். SDS 84 நமது கழகம் தொடங்கி சென்றதற்கு பிறகு மீண்டும் அவரை அரவணைத்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு வெளியிலே மிக மோசமான விமர்சனங்களை தெரிவித்தவர்களை கூட திரும்ப அழைத்து வந்தார். அந்த 2 பெரும் தலைவர்களுடைய எண்ணமும் நோக்கமும் என்னவென்றால், இந்த கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிகளை தாண்டி இருக்கிற உறுப்பினர்களின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் என்று கருதினார்கள். ஆனால் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இருவரும் தலைவர்களின் போக்கிலிருந்து திசை மாறி தானடித்த மூப்பாக தானே எல்லாம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்மானமே முக்கியம்னு. ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஆட்சி அதிகாரத்தை பெற்று இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் அவர்கள் அரசியல் பயணம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பாடுபட்டார்கள். ஆனால் அந்த திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுகிறாரோ அப்படிங்கிற பொதுவெளி சந்தேகம் கட்சியினர் மத்தியில் அந்த சந்தேகம் உருவாகியிருச்சு. ஏனென்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் வலுவான கூட்டணியை கட்டமைத்து வெற்றி பெற முடியும் என்பதுதான் கள யதார்த்தம். இதைத்தான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அவரிடம் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் எதையோ காரணத்தை சொல்லி அவரை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற பிடிவாத தன்மையோடு இருக்கிறார். இந்த எதேச்சாதிகார போக்கு என்பது 2026 அதிமுகவை மீண்டும் தோல்வி பள்ளத்திலே தள்ளிவிடும். மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோட போக்கு குறித்தும் பேசுனீங்க, டிடிவி தினகரனோட கருத்து குறித்தும் பேசுனீங்க. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.